Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு பைத்தானோட பேசிக்ஸில் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே வந்துட்டு பிகினிங் டு எண்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா வேரியபிள்னா என்ன, அதில் வந்துட்டு டைப்ஸ் என்னென்ன, வேரியபிள்ஸோட ரூல்ஸ் என்னென்ன வெரைட்டியில் வேரியபிள்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் வந்துட்டு பைத்தானில் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் கான்செப்டை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டேட்யூன் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள் அப்படின்ற கான்செப்ட் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ஒரு கமாண்ட் லைனில் வேரியபிள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ வேரியபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி வேரியபிள் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு கமாண்ட் லைனில் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஓகே? ஸோ இதில் கூட இந்த ஆஷன் பார்த்தீங்கன்னா அது கமாண்ட் லைன் சிங்கிள் லைன் கமாண்டை குறிக்குது. இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமாண்ட் லைன்னா என்ன, சிங்கிள் லைன் கமாண்ட்னா என்ன, மல்டி லைன் கமாண்ட்னா என்ன, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகே? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஸோ வேரியபிள் அப்படின்றது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மெமரி லொக்கேஷன். அதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், ஓகே? ஸோ வேரியபிள் அப்படின்றது ஒரு மெமரி லொக்கேஷன். அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மெமரி லொக்கேஷன், இந்த வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, வேரியபிள் அப்படின்றது நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம், ஓகே? ஸோ இந்த கண்டெய்னர், அதாவது இந்த வேரியபிளில் நம்ம வந்துட்டு ஏதாவது போட்டு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு கண்டெய்னர் அப்படின்னா என்னென்னா அதில் நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஓகே, ஒரு கடலை பருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ளே நான் கடலை பருப்பு போட்டு வச்சுக்கிறேன், ஓகே? ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா அந்த கண்டெய்னரில் கடலை பருப்பு போட்டு வச்சுக்கலாம். அந்த பருப்பை போட்டு வைக்கிற இடம் வந்து என்னென்னா அந்த கண்டெய்னர் தான். அதே மாதிரி தான் வந்துட்டு வேரியபிளும். வேரியபிளில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டாவை போட்டு வச்சுக்கலாம், ஓகே? வேரியபிள் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு மெமரி லொக்கேஷன். அதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு வேரியபிள் அப்படின்றது. ஸோ வேரியபிளாக என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்த்துருக்கோன்னா வேரியபிள் என்ன அப்படின்றத டெஃபினேஷன் வந்துட்டு பார்த்துருக்கோம், ஓகே? ஸோ இதையும் வந்துட்டு ஒரு கமாண்ட் லைனில் எழுதுறேன், ஓகே? இதை கமாண்ட் லைனில் எழுதுறேன், ஷியோர். ஸோ வேரியபிளோட டெஃபினேஷன் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு வேரியபிள் ஓரியன்டாக இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணி பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ வேரியபிள் அப்படின்றது ஒரு மெமரி லொக்கேஷன் மாதிரி. அதில் வந்துட்டு என்ன மெமரி லொக்கேஷன், அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே? ஸோ ஏஜ்னு கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன் 20ன்னு கொடுக்குறேன். ஸோ 20 மட்டும்தான் இல்லை, 10ன்னு கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் கூட கொடுத்துக்கலாம், ஓகே? எந்த நம்பர்னாலும் கொடுத்துக்கோங்க, ஓகே? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லைனை வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னன்னா ஸோ இப்போது 20ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நம்பர். நம்பர்லேயே வந்து வெரைட்டி இருக்குது. அதாவது இன்டிஜர், ஃப்ளோட்டு அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்துட்டு எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லாமல் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டிஜர், ஓகே? ஸோ இப்போ வந்துட்டு 20, 10, 30 இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்டே இருக்காது, ஓகேவா? ஸோ இந்த நம்பரில் என்ன அப்படின்னா இன்டிஜர் அப்படின்னு பேர், ஓகே? இன்டிஜர் அப்படின்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது 30.05 இது கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டு, ஓகே? இது டேட்டா டைப் பேர் என்னன்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு நம்பர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு பேர் டேட்டா டைப், இன்டிஜர், ஃப்ளோட்டு தான் டேட்டா டைப். இதை வந்துட்டு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்கிறேன், ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு இன்டிஜர், ஃப்ளோட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 20ன்றது ஒரு இன்டிஜர். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, ஏஜ்ன்றது என்னன்னா ஒரு வேரியபிள் நேம், ஓகே? அதாவது வேரியபிள் அப்படின்றது என்ன சொல்லிட்டேன், ஒரு மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த 20 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிற டேட்டா. இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஏஜ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஏஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா வேரியபிளோட நேம். அதாவது வேரியபிள் அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷன். அந்த மெமரி லொக்கேஷன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பேர் வந்து கொடுக்குறேன், அதாவது ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த நேம் தான் வந்து வேரியபிள் நேம், ஓகே? வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்தா அதுக்கு பேர் வேரியபிள் நேம். ஸோ அந்த மெமரி லொக்கேஷனுக்கு நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம், ஓகே? அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷூர், இப்போ என்ன பண்ணிட்டேன்னா 20ன்ற ஒரு வேல்யூவை ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன், ஓகே? ஸோ இந்த ஏஜ்ன்றது அதை வேரியபிள் ஸ்டோர் பண்ண இடத்தோட நேம், ஓகேவா? ஸோ இந்த நடுவில் இருக்க ஈக்குவல் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது பேர், ஓகே? இப்போ ஆப்ரேட்டர்னும் பைத்தானில் ஒரு தனி கான்செப்ட் இருக்குது, ஓகே? ஸோ அதையும் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா
ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது பேர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, இதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரைட் சைடில் கொடுக்குற ஒரு வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு வேரியபிளுக்கு வந்துட்டு ஈக்குவலாக அசைன் பண்ணி விட்டுரும். ஓகே, அதாவது இதை வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இதோட மீனிங். அசைன்மெண்ட் அப்படின்ற பேர்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த அசைன் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏதோ ஒன்று ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்குள்ளே அசைன் பண்ணுது அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள். இந்த 20ன்ற வேல்யூவை தூக்கி என்ன பண்ணிடும்னா, இந்த ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேரியபிள் என்ன, வேரியபிள் நேம்னா என்ன, ஓகே, ஸோ இந்த 20ன்றது என்னது, அதாவது இன்டிஜர். ஸோ இதெல்லாம் என்னன்றது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியபிள் வந்து ஒரு சிண்டாக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ சிண்டாக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் எந்த ஒரு ப்ரோக்ராம்னா இருக்கட்டும், அதில் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு சிண்டாக்ஸ். ஓகே, இப்போ ஃபார் லூப் எடுத்துட்டோம்னா ஃபார் லூப் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ சியில் ஃபார் லூப் இருக்குது, பைத்தான்லேயும் ஃபார் லூப் இருக்குது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கா. சியில் பார்த்தோன்னா கோடை வந்துட்டு கிளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுவோம். பைத்தானில் கிளவர் ப்ராக்கெட் எதுவுமே போட மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து கோலன் வச்சு அடுத்து பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒயில் லூப் எடுத்தாலும் சியில் என்ன பண்ணணும், கோலன் போட, சாரி, கிளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஓகேவா, பைத்தானில் ப்ராக்கெட்லாம் எதுவும் போட வேண்டியது அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு கோடுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இதை எழுதணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் சிண்டாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது சிண்டாக்ஸ் ஆஃப் வேரியபிள். சிண்டாக்ஸ் ஆஃப் வேரியபிள். வேரியபிளுக்கு ஒரு சிண்டாக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ என்ன சிண்டாக்ஸ் அப்படின்னா, இதை வந்துட்டு இங்கே எழுதுறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து கமாண்ட் லைனில் எழுதுறேன். எதுக்காகனா அப்படின்னா தான் வந்துட்டு பைத்தன் ஏதோ கோடை பார்க்காது. ஓகேவா, கமாண்ட்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு என்னன்னா வேரியபிள். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வேரியபிள் நேமுக்கு ரூல்ஸ் இருக்குது. நிறைய வெரைட்டி, என்னென்ன வெரைட்டியில் கொடுக்கலாம், எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஓகேவா, ஓகே, வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு வேரியபிளோட சிண்டாக்ஸு. ஸோ என்ன அப்படின்னா, வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகே, இந்த ஆஷ்ன்றது வந்து கமாண்ட். ஓகே, இதையும் வந்து கன்சிடர் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆஷ் போட்டிருக்கேன், இங்கேயும் ஆஷ் போட்டிருக்கேன், இங்கேயும் போட்டிருக்கேன், இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இதுதான் கமாண்ட்னு குறிக்கிறது. ஓகே, இதுதான் சிண்டெக்ஸ்ன்றது. இப்போ நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மட்டும் தான் சிண்டெக்ஸ், மற்ற எதுவும் கிடையாது. ஸோ இது மட்டும் தான் சிண்டெக்ஸ், அதாவது வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே வேரியபிள் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ்ன்றது தான் வேரியபிள் நேம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஸோ ஏஜ்ன்றது என்னன்னா வேரியபிள் நேமு. அதே மாதிரி 20ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியும், இந்த சிண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதுலேருந்தே வந்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு அந்த வேரியபிள் நேம்க்கான சிண்டெக்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்துட்டு வேரியபிள்ஸ் அசைன் பண்ண முடியும். மற்றபடி வந்துட்டு வேறு மாதிரி அசைன் பண்ணோம் அப்படின்னா பைத்தானில் எரர் தான் காட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏஜ்ன்றது அவுட்புட்டில் வராது. நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன், ஆனால் அவுட்புட்டில் வராது. காரணம் என்ன, பிரிண்ட்டே பண்ணலை. பிரிண்ட்டுன்னு ஒரு தனி கீவேர்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் அவுட்புட்டில் வரும், இல்லைன்னா வராது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு ஓகே ஓகே சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சாக்லேட்டுன்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், இப்படி கோலன் கொடுக்குறேன். இப்படி கோலன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோலன் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, ஓகே, டெய்ரி இப்படின்னு கொடுக்குறேன், டெய்ரி மில்க். ஓகே, இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, சாக்லேட் அப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எரர் வரும் கண்டிப்பாக. நம்மகிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் வேல்யூ அப்படின்றத வந்துட்டு வேரியபிளோட சிண்டாக்ஸ் அப்படின்னு. இந்த சிண்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். அதை விட்டுட்டு வேறு மாதிரி எழுதணும்னா எரர் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேணும்னே வந்துட்டு இந்த ஈக்குவல் கொடுக்காம கோலனை கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்னா, இது வந்துட்டு வேரியபிள் நேம்க்கான சிண்டாக்ஸ் கிடையாது, தப்பான சிண்டாக்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ தப்பான சிண்டாக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எரர் தான் வரும். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, டெய்ரி மில்க் இஸ் நாட் டிவைட், அதாவது ஏதாவது ஒரு எரர் வரும். இப்போ பைத்தனுக்கு வந்துட்டு இது ரீட் பண்ண போகிற என்ன தெரியும் அப்படின்னா, அந்த டெய்ரி மில்க் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து எதுன்னு என்னென்ன தெரியல அப்படின்றது சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து நேம் எரர் அப்படின்றது காட்டுது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்த ஒரு வேரியபிள் வந்துட்டு என்னென்ன தெரியலன்னா நேம் எரர்னு காட்டும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, எரர் வரதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை, சாரி,
ஆக்சுவலாக வந்துட்டு இது கொடுக்குறப்போ இது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஓகே, கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படின்னாலும் எரர் தான் வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. ஸோ எதுக்காக வந்துட்டு இப்போது பைத்தான் வந்துட்டு இப்போது நமக்கு அவுட்புட் கொடுக்குறப்போ எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, சாக்லேட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஓகே, அதுதான் வந்து எரர். ஏன் அப்படின்னா இந்த சாக்லேட்டில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணவே இல்லை. எப்போ ஸ்டோர் ஆகும்? கரெக்டான இந்த வேரியபிள் நேமோட என்ன கொடுத்துருக்கணும், இந்த சின்டாக்ஸ் இருக்கா, இதை யூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம்னா கரெக்டாக இதில் போய் இது ஸ்டோர் ஆகும். ஆனால் நம்ம கொடுக்கவே இல்லை. அப்படி பார்த்தா நமக்கு என்ன எரர் வந்திருக்கணும் அப்படின்னா, சாக்லேட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு வந்திருக்கணும். அதுதான் நம்மளோட ஆக்சுவல் எரர். பட் அது வராமல் இது என்ன வந்ததுன்னா, பைத்தன் வந்துட்டு இது ஒரு தனி வேரியபிளாக கன்சிடர் பண்ணிச்சு. அதனால் என்ன தெரியல அப்படின்னா, பைத்தனுக்கு இந்த வேரியபிளோட வேல்யூ எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லுது. ஓகே, அதுதான் வந்து இங்கே வந்த எரர். பட் ஆனால் ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டோம். இங்கே ஸ்ட்ரிங்கில் கொடுத்தாலும் வந்து இங்கே சின்டாக்ஸ் தப்பு மறுபடியும் வந்து எரர் தான் வரும். ஓகே, இப்போ ரன் பண்ண அப்படின்னா மறுபடியும் ஒரு எரர் வரும். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டான எரர் வந்திருக்கு. எரர் வந்துட்டு கரெக்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சாக்லேட் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகேவா? ஸோ காரணம் என்னன்னா, சாக்லேட்டில் நம்ம எந்த ஒரு வேல்யூமே ஸ்டோர் பண்ணல. ஏன் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த லைனை எதுக்கு கொடுத்தோம், இந்த டெய்ரி மில்க் அப்படின்ற சாக்லேட்டை இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த லைனை கொடுத்தோம். ஆனால் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வேரியபிளோட கரெக்டான சின்டெக்ஸில் கொடுத்தா ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா ஸ்டோர் ஆகாது. ஸோ வேரியபிளோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். இந்த சின்டெக்ஸ் படி கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு கரெக்டான சின்டெக்ஸை கொடுக்குறேன், அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன்னா, இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சரியான அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து எரரே வராது. பார்த்தீங்க அப்படின்னா டெய்ரி மில்க்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ எதுக்காக இந்த ப்ரோக்ராம் போட்டு காட்டினேன் அப்படின்னா, சின்டாக்ஸ் வேரியபிள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா எரர் தான் வரும். ஓகேவா? ஷியோர். ஓகே, இப்போ ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சாக்லேட் அப்படின்றது வேரியபிள் நேமு, இந்த டெய்ரி மில்க் அப்படின்றது வந்து வேரி வேல்யூ. ஓகே, ஸோ வேல்யூ அப்படின்னு நம்ம நம்பர் தான் ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது, எது வேணால் ஸ்டோர் பண்ணலாம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி எந்த டேட்டா டைப்னாலும் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்தராக வந்துட்டு வேரியபிள் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள் வந்து எதுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த வேரியபிள் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதில் தான் வந்துட்டு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு டெய்ரி மில்க்னு ஒரு டேட்டா வேணும், அதை நான் அவுட்புட்டில் காமிக்கணும். ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக வந்து இதில் கொடுக்கலாம். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு நான் மறுபடியும் பண்ணணும் அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதே மாதிரி ப்ரோக்ராமில் வந்துட்டு நான் வந்து இந்த டெய்ரி மில்க் அப்படின்றத நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது அந்தந்த இடத்துல வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ சிம்பிளாக இருக்குது, அதனால் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இதை வந்து நிறைய இடத்துல கொடுக்கவும் முடியும். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு டியூபிள் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்செப்ட் இது தனித்தனியாக இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான டேட்டா, இதை வந்து நான் மறுபடியும் எழுதிட்டே இருக்க முடியாது இல்லையா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை மறுபடியும் யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஸோ எதுக்காக வந்து இந்த வேரியபிள் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நம்மளோட டேட்டா வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும், அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, இது வந்து ரொம்பவே முக்கியம், நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண வேரியபிள் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது நான் இப்போ ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். இதை வந்து ஜஸ்ட்டு ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 13 கொடுத்துட்டு, ஸோ அதாவது ஏன்ற வேரியபிள் நேமில் ஏன்ற வேரியபிளில் வந்துட்டு 30 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அசைன்மெண்ட் அவரே கொடுத்துட்டேன், கரெக்டான சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, பின்னு கொடுத்துட்டு 19 கொடுக்குறேன், எந்த நம்பர்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, கரெக்ட் அவுட்புட் கரெக்டாக தான் வரும். சின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு a + b அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சியை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்ன்ற கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம அவுட்புட்டை வெளியில் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த 30 இந்த 90 ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்புட்டில் 120 அப்படின்றது கிடைக்கும். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது இது சொல்கிறேன். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ண என்ன சொல்லியிருந்தேன், செகண்ட் பாயிண்ட் கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த 2 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ இதுக்குள்ளே நான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு 30 + 90 அப்படின்னு கொடுத்தானாலும் எனக்கு 120 வரும். ஓகே, 30 + 19 கொடுக்குறேன். ஓகே, ஷோர். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே ரன் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் 120 வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்படி கொடுத்தாலும் வரும். ஆனால் வந்துட்டு நான் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, இதை வந்துட்டு எழுதிட்டே இருக்க முடியாது. நான் வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிடுவேன், இந்த சீன்றதை பிரிண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், என்னோட வேலை முடிஞ்சிடும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஏவையும் ஸ்டோர் பண்ணிட்டேன், பியும் ஸ்டோர் பண்ணிட்டேன், சியை வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த அதாவது இந்த 2 வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இதை பிரிண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஸோ இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தடவை இப்போ 2 ஓகே ஒன்றும் இல்லை, 2 லிஸ்ட்டை வந்து கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்னா
அதை நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மறுபடியும் அதை வந்துட்டு கன்கானேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு இருந்தோம்னா கோடு வந்துட்டு நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துல வந்து நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு சின்ன வேரியபிளில் கன்கானேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை மறுபடியும் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப கூட வேரியபிள் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். அதாவது ஏன்றதை 30ன்றதை ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிவிட்டு 90ன்றதை பீன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர். ஓகே, ஆப்ரேட்டர்னு தனி கான்செப்ட் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணி சீலில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ எதுக்காக சொன்னேன் அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு வேரியபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேல்யூஸை மாடிஃபை பண்ணுறது. இப்போ வந்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப கூட 30 19 கொடுத்தேன் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் இப்போது இங்கே இருக்கிற வேல்யூ வந்து மறுபடியும் மாடிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போது ஒன்றும் இல்லை, நான் ஸோ இது வரைக்கும் எழுதின ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போகிறது வந்து மல்டிலைன் கமெண்ட். ஓகேவா, ஓகே, ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, நான் சாம்பிள் இல்லை, நம்பர்னு கொடுக்குறேன். ஓகே, நம்பர்னு கொடுத்துட்டு 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, 100ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் நம்பர்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா நான் கொடுத்த 100 அப்படின்ட்டு அப்படியே வந்துடும். ஸோ இதான் வந்துடுச்சா. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்மளால் வேரியபிளோட டேட்டாவை மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, சேம் நம்பர்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு 120ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் மறுபடியும் நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். நம்பர் அப்படி கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமை மறுபடியும் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ 120ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தேன், நம்பரில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டோர் பண்ணேன் 100. நான் பிரிண்ட் பண்ணப்போ என்ன வந்தது 100. அடுத்து வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா 120 ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணேன். என்ன வந்ததுன்னா 120ன்னு வந்ததா. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளால் வேரியபிளுக்கு வேல்யூ மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு பைத்தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 100ன்னு கொடுத்தேன், அதை ஸ்பின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 120 கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக கொடுத்த வேல்யூ தான் எடுக்கும், இதை வந்துட்டு எடுக்காது. ஓகே, ஸோ பைத்தான் எப்போவுமே ஒரு வேரியபிளுக்கு லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை தான் வந்துட்டு கணக்கில் எடுக்கும், இதெல்லாம் வந்துட்டு எடுக்காது. ஓகேவா, ஸோ நான் இங்கே ஏதாவது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு மேலே இருக்குது, அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே இருக்கா. ஸோ அப்படின்றப்போ இதை தான் வந்துட்டு வேல்யூவாக எடுக்கும். ஸோ இதை எடுக்காது. ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு இது கீழே எத்தனை ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி இந்த வேல்யூ மட்டும்தான் வந்துட்டு கணக்கில் எடுக்கும், இது வந்துட்டு கணக்கில் எடுக்காது. ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா நம்மளால வேரியபிளோட வேல்யூவை மாடிஃபை பண்ண முடியும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் என்னன்னா ரீயூஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. என்னன்னா அதாவது இன்ஃபர்மேஷனை ரீயூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஒரு 10 இடத்துல வந்து நான் நம்பர் அப்படின்ற வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் 120 கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ நம்பர் அப்படின்ற வேரியபிளை கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அதை வந்து 10 இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம நீங்கள் நினைக்கலாம் இது 120ன்ற வேரியபிளே வந்துட்டு ரொம்ப சிறுசாக இருக்குது, இதை வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம கொடுத்துட்டு போயிடலாமே, நம்பரில் கூட 6 கேரக்டர் இருக்குது, இதில் கூட 3 நம்பர் லெட்டர் சாரி டிஜிட் தானே இருக்குது அப்படி சொன்னோன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராமும் சிறுசு, நம்மளோட வேல்யூவும் சிறுசு, அதனால நமக்கு இப்படி தெரியுது. இப்போ இதுவே வந்துட்டு இதுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு 100 எலமெண்ட்ஸ் இருக்குது ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு டேட்டா ரொம்ப பெருசு, ஒவ்வொரு தடவையும் நான் அதை ரீயூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு ரொம்ப மணிக்கணக்கில் டயர்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணக்குள்ளே வந்துட்டு நமக்கு எரிச்சலாயிடும். ஸோ அப்படி வந்து பண்ண முடியாது. இப்போ 100 எலமெண்ட் இருக்க ஒரு லிஸ்ட்னா ஒரு 10 இடத்துல யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், 10 இடத்துலையும் அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி 100 எலமெண்ட்டையும் அதில் டைப் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணலாம், சிம்பிளாக அந்த லிஸ்ட்டை தூக்கி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை மறுபடியும் டைப் பண்ணோன்னா அவ்வளோதான், அதுக்கு அடுத்து வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப முக்கியம், நம்மளோட ப்ரோக்ராமோட ஒர்க் ஃப்ளோவை ரொம்ப ஈஸியாக மாற்றும். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட்டே வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தா இதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் இது ஸ்டோர் பண்ணுறேன். போயிட்டே இருந்தோம்னா ஓகே, இங்கே வந்து 67, இங்கே 4,
மறுபடியும் 67, இங்கே 89, 56, ஓகே. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் என்னோட ப்ரோக்ராமில் இவ்வளோ பெருசாக இருக்க ஒரு லிஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எலமெண்ட்ஸ் கம்மி, 100 எலமெண்ட்ல லிஸ்ட் ரொம்ப பெருசாக வரும். இப்போ வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை வந்துட்டு என்னோட ப்ரோக்ராமில் ஒரு 10 இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேரியபிளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேரியபிளே இல்லை அப்படின்னா இந்த லிஸ்ட்டை வந்து ஜஸ்ட் நான் 10 இடத்துல யூஸ் பண்ணணும்னா 10 தடவை நான் என்ன பண்ணணும், இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட்டு. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஈக்குவல் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் அதாவது லிஸ்ட்னு கொடுப்பேன். ஓகே. இப்போ வந்துட்டு முடிஞ்சது. இப்போ வந்துட்டு 10 இடத்துல நம்ம இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டுன்ற வேரியபிள் இருக்கா இதை வந்து யூஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்துட்டு வேறு எதுவும் பெருசாக டைப் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்துட்டு வேரியபிளோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு வேரியபிளோட ரூல்ஸை பார்க்கலாம். ஓகே. ஸோ வேரியபிள் நேமிங் ரூல்ஸ் அப்படின்றது என்னன்னா வேரியபிள்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். தென் வந்துட்டு வேரியபிள்ஸை எந்த மாதிரி கொடுக்கலாம், ரிலவெண்ட்டாக கொடுக்குறது எப்படி, தப்பாக கொடுக்கக்கூடாது. ஓகே. கீவேர்ட்ஸை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகே. ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஓகே. இதை கொடுத்துட்டு இது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக போகிறது இல்லையா. ஸோ அப்போ கமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேரியபிள் நேமிங் ரூல்ஸ். ஓகே. வேரியபிள் நேமிங் ரூல்ஸ். ஓகே. ஸோ இந்த வேரியபிள் நேமிங் ரூல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூல் அதாவது ரூல் நம்பர் 1. ஓகே. ரூல் நம்பர் 1 அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ ரூல் 1 அப்படின்றது என்னன்னா ஸோ வேரியபிள் எப்போவுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒன்று எப்போவுமே வந்து லெட்டர் இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரூலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் எப்போவுமே லெட்டர் இல்லை நம்பரில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும். அதை விட்டுட்டு வேறு எதுலேயும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா. இப்போது வந்துட்டு ஜஸ்ட்டு என்னோடய வேரியபிள் வந்துட்டு இப்போது ஜஸ்ட் கோல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கோல்டுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வின்டர் அப்படின்னு ஓகே இல்லை ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணணும். ஓகே. வின்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ கோல்டன் கொடுத்து விண்டர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. இதில் வந்துட்டு என்னோட வேரியபிள் எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, கேரக்டர், அதாவது இது வந்துட்டு லெட்டரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு வேரியபிள் நேமிங் ரூல்ஸ் வந்துட்டு ஒபே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்படியும் கொடுக்கலாம். என்னென்னா இப்படி அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் இங்கேயும் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தாலும் கரெக்டு தான். நான் இப்படியும் கொடுக்கலாம். என்னென்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். டபுள் அண்டர்ஸ்கோர்னு இங்கேயும் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஓகே. இப்படி கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தாலும் அண்டர்ஸ்கோர் பண்ணணும். இப்படியெல்லாம் வேரியபிள் கொடுத்தோம்னா இது வந்துட்டு கரெக்டு தான். இப்படியும் கொடுக்கலாம். எரர் எதுவும் வராது. இப்போ பார்த்தோம்னா நான் பிரிண்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே. கோல்டன் கொடுப்பேன். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா வின்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எரர் எதுவும் வரல. ஸோ நம்மளோட வேரியபிள் எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணணும், ஒன்று அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். அதை தாண்டி வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது, எரர் வரும். ஓகே. இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட்டு 2ன்னு கொடுத்துட்டு நேம்னு கொடுக்குறேன். ஓகே. இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே பாலாஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். இதுவே வேரியபிளாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் நம்ம கொடுத்த வேரியபிள் என்ன டு நேம். ஓகே. ஓகே. ஸோ டு நேம்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எரர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா. ஸோ என்ன அப்படின்னா நம்ம என்ன கேட்குது சிண்டெக்ஸ் எரர், அதாவது வேரியபிள் எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுது பைத்தான் நம்மகிட்ட. ஓகே. ஸோ இதனால தான் சொன்னேன் நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பண்ணால் வந்துட்டு எரர் வரும். ஓகேவா. இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த நம்பரை வந்துட்டு எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுறேன் ரன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு அவுட்புட் கரெக்டாக வரும். ஓகே. பாலாஜின்ற பேர் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்பரில் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, எரர் தான் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரூல் இது வந்துட்டு ரூல் நம்பர் 1. ஓகே. இப்போ வந்துட்டு ரூல் நம்பர் 2 பார்க்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரூலில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு ஓகே இங்கே என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஓகே அழிச்சிட்டேன். ஓகே. இங்கேயும் ஒரே ஒரு இப்படி கொடுத்தாலும் ரன் ஆகும். ஓகே. இப்படி கொடுத்தாலும் வின்டர் அப்படின்றது கரெக்டாக வரும். அதாவது நீங்கள்
லெஃப்ட் சைடு ரைட் சைடு எத்தனை அண்டர்ஸ்கோர் வேணால் கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே எத்தனை அண்டர்ஸ்கோர் வேணால் கொடுத்துக்கலாம், இங்கேயும் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு தப்பே கிடையாது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் வந்துட்டு அழிச்சிடுறேன், இங்கேயும் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் அழிச்சிடுறேன். ஓகே, அதாவது இந்த பக்கம் 2 அண்டர்ஸ்கோர் இருக்குது, இங்கே அண்டர்ஸ்கோர் இல்லை. இப்படினாலும் வந்துட்டு அவுட் கரெக்டாக வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவுட் கரெக்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஒரு இதை அழிச்சிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா அப்போயும் அவுட் கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ரூல் நம்பர் 1 லெட்டரில் இல்லை அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட் என்னன்னா ரூல் நம்பர் 2. ஓகே ஓகே ரூல் நம்பர் 2 இதில் என்ன அப்படின்னா, ரூல் நம்பர் 2 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னன்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்றதான் வந்து ரூல் நம்பர் 2. அதாவது டோன்ட் ஸ்டார்ட் வித் அ நம்பர். ஓகே, நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இதில் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்பரில் ஸ்டார்ட் ஆனால் அவுட் வந்து தப்பாக எரர் வந்தது இல்லையா. ஸோ அதே தான் ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு 6ன்னு கொடுத்துட்டு கிங்குன்னு கொடுக்குறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஓகே கிங்குன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஓகே கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டேன். இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் 6 கிங் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து எரர் தான் வரும். கரெக்டாக எரர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் டெசிமல் லிட்ரல் சின்டெக்ஸ் எரர் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வேரியபிள் ஆறுன்ற நம்பரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ எரர் தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரூல் நம்பர் 2 வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இதை எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணனா கரெக்டாக வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே இப்போ ரூல் நம்பர் 2 புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரூல் நம்பர் 3 பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரூல் நம்பர் 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வேரியபிளில் எங்கேயுமே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஸ்பேஸ் இஸ் நாட் அலவுடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்பேஸ் இஸ் நாட் அலவுடு. ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து வேரியபிளில் ஸ்பேஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பைத்தன் வந்துட்டு அதை 2 வேறு வேரியபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடும். ஸோ அப்படின்றப்போ 2 வேரியபிள் இருக்குது, ஆனால் ஒன்றுக்கு தான் வந்துட்டு அவுட்புட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ எரர் வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ளவர் பார்ட்னு கொடுக்குறேன். ஓகே, ஃப்ளவர்னு கொடுத்துட்டு கேப் போட்டுட்டு பார்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஓகே ரோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ரோஸ்ன்ட்டு ஒரு ஃப்ளவர் தான் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ளவர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற மாதிரியே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்பேஸ் அதில் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஸ்பேஸ் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு அதே ஓகே எந்த தப்பு பண்ணல, கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா எரர் வரும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா இங்கே சின்டாக்ஸ் எரர். ஸோ என்ன அப்படின்னா இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு வந்துட்டு பைத்தனுக்கு தெரியல. ஓகே, ஸோ காரணம் என்னென்னா நம்ம வந்து கேப் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பைத்தனுக்கு வந்துட்டு இது ரெண்டும் ஒரே வேரியபிளா இல்லை வந்துட்டு தனித்தனி வேரியபிளான்றது ஒன்றும் புரியல. கமா போட்டு கொடுத்தனாலும் 2 வேரியபிள் கன்சிடர் பண்ணிடும். நமக்கு வந்து இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூ இல்லை அப்படின்ட்டு நம்மகிட்ட சொல்லும். பட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏன் இதுக்கான காரணம் என்னென்னா அவுட்புட் வந்து தப்பாக வந்திருக்கு. காரணம் என்னென்னா இங்கே வந்துட்டு இந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்களா இது என்னன்னு பைத்தனுக்கு தெரியல. ஓகே, ஸோ இதனால தான் வந்துட்டு ஏன் சொன்னேன் அப்படின்னா ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ பைத்தனுக்கு வந்து புரியாது இது என்னென்னு. ஓகே, ஸோ அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நான் ஃப்ளவர் பார்ட்னு கொடுக்கணுமே, இப்போ நான் வந்து இந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு வந்துட்டு நான் ரீடபிளாக இருக்குது, ரீட் பண்ணுறவுக்கு நீட்டாகவே இல்லை. ஸோ அப்படின்றப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்பேஸ் கொடுத்தா எரர் வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்படி வந்து அண்டர்ஸ்கோர் வச்சு செப்பரேட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகேவா. ஸோ இப்படி வந்து கொடுத்தோம்னா கரெக்டாக வரும் அவுட்புட்டு. ஸோ இங்கே வந்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ ஃப்ளவர் பார்ட்னா ரோஸ் அப்படின்னு வந்துச்சா. ஸோ ரூல் நம்பர் 3 உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஸ்பேஸ் வச்சு கொடுத்துட்டாதீங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைனல் ஒன்று. ஓகே, ஸோ 5வது ஒன்று இருக்குது. ஸோ 4 சொல்லிட்டு 5வது சொல்கிறேன். ஓகேவா. பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி கேட்டிங்க. ரூல் நம்பர் 4 என்னென்னா ரூல் 4 ஸோ ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றது தான். ஓகே ஓகே கேஸ் சென்சிட்டிவ். இந்த ரூல் நம்பர் கேஸ் சென்சிட்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து டேரெக்டாக ப்ரோக்ராமே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். ஓகே, சாரி, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 17 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டலில் கொடுக்குறேன். இது அப்படியே ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஓகே 17 கொடுத்தேன், சாரி 19 கொடுப்போம். ஓகே, இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இப்போ வந்து நம்ம நினைக்கலாம் என்னன்னா, ரெண்டு எழுதி என்ன கொடுத்துருக்கேன், ஏஜ் தான் கொடுத்துருக்கேன், அப்போ வந்துட்டு ரெண்டுமே ஒரே அவுட்புட் வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. பைத்தன் எப்போவுமே வந்துட்டு இப்போ ஒரு வேரியபிள் லோவர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம், இன்னொரு வேரியபிள் அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா ரெண்டையும் வந்துட்டு வேறு வேறு வேரியபிளாக பார்க்கும், ரெண்டையுமே ஒரே வேரியபிளாக பார்க்காது. ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் என்னன்னா பிரிண்ட் ஆஃப் ஏஜ்னு கொடுக்குறேன், ஸ்மால் லெட்டர்லேருந்து அது இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தேன்னா இப்போ வந்துட்டு பைத்தன் எப்படி பார்க்கும் அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு வேரியபிள், ரெண்டில் இருக்க வேல்யூமே வேறு வேறு, ஸோ அதை வந்துட்டு தனித்தனியாக பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், Ctrl+F5 ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17, 19 தனித்தனியாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பைத்தன் வந்துட்டு என்ன பண்ணல, இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரே வேரியபிளாக என்ன பண்ணல அப்படின்னா கன்சிடர் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஸோ கேஸ் ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ், அதாவது பைத்தானில் வந்துட்டு நம்ம வேரியபிளில் ஏதாச்சும் ஒரு லெட்டரோ இல்லை ஒரு கேரக்டரோட அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாற்றினாலும் பைத்தன் எப்போவுமே அதை வந்து தனித்தனி வேரியபிள் அப்படின்றத கன்சிடர் பண்ணும், ஒரே வேரியபிளாக கன்சிடர் பண்ணாது. ஸோ ரூல் நம்பர் வந்துட்டு 4 வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபைனல் 1 அப்படி ரூல் நம்பர் 5 அப்படி என்ன அப்படின்னா ரூல் நம்பர் 5 இதில் என்னன்னா டோன்ட் யூஸ் அ கீவேர்ட். ஓகே, டோன்ட் யூஸ் keyword as a variable. Okay, பைத்தனை பொறுத்தவரையில் வந்துட்டு நிறைய கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா இன்பில்டாக இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இஃப், எலிஃப், எல்ஸு, லிஸ்ட்டு, சம்மு, வேறு ஃபேக்டோரியல், இந்த மாதிரி எக்கச்சக்க கீவேர்ட்ஸ் வந்து நிறைய உள்ளவே இருக்குது. ஓகே, அதே மாதிரி லென்த் ஆஃப்னு ஒன்று இருக்குது, ஃபேக்டோரியல் ஆஃப், பவர் ஆஃப்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கம். ஓகே, இதெல்லாமே எதுக்காக அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப்னு ஒன்று இருக்குது, இதெல்லாமே எதுக்காகனா ஒரு சில ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இப்போ லென்த் ஆஃப் எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு லிஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோலாம் பார்க்கலாம். ஸோ இந்த ரூல் நம்பர் 5 என்னன்னா பைத்தானில் இன்பில்டாக இருக்கிற எந்த ஒரு கீவேர்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உதாரணத்துக்கு இன்பில்டு கீவேர்டு அப்படின்றதுக்கு நான் போடுறேன் என்னன்னா லென்த் ஆஃப், அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப். ஓகே 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 தென் நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு போடுறேன். ஷியோர், இதெல்லாம் வந்து இன்பில்டு கீவேர்டு. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு பிரிண்ட்னு கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஓகே ஜாக்கி அப்படின்னு கொடுக்குறேன். ஜாக்கின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்க்குறப்பே தெரியும் அண்டர்லைன் பண்ணி காமிதான். காரணம் என்ன, ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்ற ஏதோ ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து அது கீவேர்டு அப்படின்றத காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மாறவே இல்லை. ஸோ காரணம் என்ன அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே வெயிட், பிரிண்ட் கொடுக்குறோம், கலர் மாறாத காரணம் இது வந்துட்டு பைதான் தெரியுது கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் வேரியபிளா அப்படின்னு. ஸோ நமக்கு என்ன வரும், எரர் வரும். ஓகே, ஸோ எதுக்காக எரர் வருது அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிரிண்ட் அப்படின்றது பைத்தானுக்கு உள்ளே இருக்கிற ஒரு கீவேர்ட், இதை நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எரர் வருது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஸோ பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் கேலபிள் அப்படின்னு வருதுன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிரிண்ட்ன்றது பைத்தான் என்ன பண்ணுது, இது வந்துட்டு பைத்தான் உள்ளே இருக்க ஒரு கீவேர்டு, இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்துட்டு தப்பாக கொடுத்துருப்போம் அப்படின்னு, அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி பிரிண்ட்ன்ற ஒரு வேரியபிளில் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஸ்ட்ரிங்கை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணி தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஆனால் கொடுத்தா வந்துட்டு எரர் வருது. நம்ம வந்துட்டு லாஜிக் கரெக்டு தான், ஆனால் எரர் வருது காரணம் என்ன அப்படின்னா பிரிண்ட்ன்றது பைத்தானுக்கு உள்ளே இருக்க ஒரு கீவேர்ட். ஓகே, அதை நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் தான் வரும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இதுக்கு பதிலாக ஓகே நேம் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே இருங்க, கேபிட்டலில் கொடுப்போம், இதை கொடுத்துட்டு இப்போ கொடுத்தேன் அப்படின்னா பிரிண்ட் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு வரும் அவுட்புட். ஓகே, இப்போ கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா ஜாக்கின்னு கரெக்டாக வருதா. ஸோ இதனால தான் சொன்னேன் எந்த ஒரு கீவேர்டையும் வேரியபிளாக யூஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் ஒரு 33 கீவேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த ஒரு கீவேர்டையும் யூஸ் பண்ணாதீங்க வேரியபிளாக. எப்போவுமே வந்துட்டு நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வேல்யூக்கு ரிலவெண்ட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நேம் கொடுங்க. ஓகே, ஸோ அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு என்னன்னா ஸோ வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னா என்னன்னா ஸோ இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. வேரியபிள்
ஓகே. ஸோ வேரியபிள் நேம் கன்வென்ஷன் என்னன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிள். அதாவது நம்மளோட வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் கொடுத்தா அதுக்கு பேர் தான் வேரியபிள் நேம் கன்வென்ஷன்ஸ். ஓகே. வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி பேர் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே ஸ்டோர்னு கொடுக்குறேன். ஸ்டோர்னு கொடுத்துட்டு ஓகே அருண்னு கொடுக்குறேன். ஓகே அருண். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்னு கொடுத்துட்டு அருண்னு கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோர் அப்படின்ற வேரியபிளுக்கும் இந்த அருண் அப்படின்ற நேமுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. ஓகே. ஏன்னா ஸ்டோர் அப்படின்றது ஒரு கடையோட பேர். ஓகே. ஸ்டோர்னா கடைன்னு அர்த்தம். அது வந்துட்டு ஒரு நான் லிவிங் திங். ஓகே. அது அதோட பேர் தான் வந்து ஸ்டோர் அப்படின்றதுக்கு. அதுக்கு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிக்கோம், ஒரு பர்சனோட நேம். அருண் அப்படின்றது ஒரு பர்சனோட நேம். அதை தூக்கி இதில் ஸ்டோர் பண்ணிக்கோ. இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே. ஸோ ஏதாவது சம்மந்தம் இருக்கா பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஒரு ரிலேஷனும் இல்லை. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல், அதாவது ரிலேஷனே இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பேர் வைக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒர்க் ஆகும், லாஜிக் கரெக்ட் தான், அதனால் ஒர்க் ஆகும். இப்போ ஸ்டோர்னு பிரிண்ட் பண்ணோன்னா அருண்னு காமிக்கும் அவுட்புட்டில். ஓகே. ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா நம்மளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்க தான் வந்துட்டு நம்மளோட கோடை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்தோன்னே புரியும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்லாம் கரெக்டாக தான் வருது அருண் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இப்படி கொடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ நான் ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகே. ஸோ அப்படின்றப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் பேர் வைக்கக்கூடாது. இப்போ வந்து நான் நேம்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அருண். ஓகே. ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் கொடுத்துடலாம். ஓகே. நேம்னு கொடுத்துட்டு அருண்னு கொடுத்தேன்னா இதில் வந்து கண்டிப்பாக லாஜிக் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியும்னா ஏதோ ஒரு பர்சனோட பேரை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நேம் வைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு நேமிங் கன்வென்ஷன் அப்படின்றது. இப்போ கண்ட்ரோல்+F5 அதே அருண் தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் ரீயூசேஜ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போது நான் வந்துட்டு ஒரு 20 நம்பர் ஏஜில். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ மார்க்குன்னு கொடுக்குறேன். மார்க்குன்னு கொடுத்து 450 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் மார்க்குன்னு கொடுக்குறேன். ஓகே. இது எல்லாமே பேசிக்கான ப்ரோக்ராம். ஓகே. நம்ம அட்வான்ஸ் லெவலில் எந்த ப்ரோக்ராம் பார்க்கல. நம்ம சேனல்லேயே வந்துட்டு அட்வான்ஸாக நிறைய ப்ரோக்ராம் வந்து போட்டு கொடுக்கோம். ஓகே. அதையும் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல்+F5 கொடுத்துட்டேன். 450ன்னு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா இந்த வேரியபிளை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த வேரியபிளில் மார்க்குன்னு கொடுத்து நான் அந்த வேல்யூ கூட பார்க்க தேவையில்ல, எனக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஓகே. என்ன புரியும்னா இதில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மார்க் யார் எடுக்க போகிறா, ஸ்டூடெண்ட் தான். ஓகே. ஸோ அப்படின்றப்போ இந்த ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் வந்து உள்ளே இருக்குது அப்படின்ற அர்த்தம். இப்போது இதுவே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்ட்டுன்னு போட்டு என்ன பண்ணுறேன், ஹார்ட் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு இப்படி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. இப்படி பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 450 கரெக்டாக வரும். ஆனால் இந்த ஹார்ட்டுக்கும் இந்த 450க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் பேர் வச்சுருக்கோம். ஸோ இப்படி வந்து வைக்கக்கூடாது. ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வேல்யூக்கு ரிலவெண்ட்டாக நேம் வைங்க. அப்படின்னா தான் மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா ஹார்ட்டில் 450 என்ன அப்படின்றது நீங்களே வந்து யோசிப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே வந்துட்டு மறந்துடும் நீங்கள் போட்ட ப்ரோக்ராம். ஸோ அப்படின்னா இப்போ நான் 10 நாள் கழிச்சு இதை பார்த்தனா கூட எனக்கு தெரியும் மார்க் இஸ் ஈக்குவல் 450னா ஓகே அன்னைக்கு ஸ்டோர் பண்ண மார்க் தான் இது அப்படின்னு எனக்கே ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சரில் நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீட் பண்ண ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே. தென் வந்துட்டு ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிய போச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு வேரியபிள்ஸில் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகே. ஸோ வேரியபிளில் வந்து என்ன, சாரி இங்கே வேரியபிள் என்ன டெஃபினிஷன், வேரியபிளில் வந்துட்டு ரூல்ஸ் என்னென்ன இருக்குது எப்படி, அதே மாதிரி வேரியபிள் நேமிங் ரூலு அதோட சிண்டெக்ஸு இது எல்லாமே வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகே. தென் வந்துட்டு இன்னும் சாரி இந்த வீடியோவில் ஒரே ஒரு சின்ன விஷயம் இன்னும் முடியலை. ஓகே. வீடியோவில் முடியல, ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன். ஓகே. என்ன அப்படின்னா வேரியபிள் வந்து என்னென்ன டைப்பில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. என்ன அப்படின்னா நான் வந்துட்டு மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு ஒரே லைனில் வேல்யூ அசைன் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு ஒரே வேல்யூவை அசைன் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A,B,Cன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எப்படி எப்படிலாம் வந்து வேல்யூ அசைன் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. அதே மாதிரி 2,3,4ன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறேன். என்னன்னா பிரிண்ட் ஆஃப் A கொடுக்குறேன். ஓகே. பிரிண்ட் ஆஃப் B அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் Cன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் சாரி இதை வந்து அடுத்து பார்க்கலாம். ஓகே.
ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா 2ன்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும், 3 அப்படின்ற வேல்யூவை பி அப்படின்ற வேல்யூ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும், 4 அப்படின்ற வேல்யூவை வந்துட்டு சின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்படி கூட நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். எதுக்காக சொன்னேன் அப்படின்னா வேரியபிளில் இப்படி கூட நம்மளால் வேரியபிளில் அசைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்துட்டு 2 3 4 வந்துருச்சு. ஓகே, அவுட்புட்டில் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறப்போ இப்படி தனித்தனியாக பிரிண்ட் பண்ண அவசியம் கிடையவே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ கமா பி கமா சி கொடுத்தாலும் வரும் அவுட்புட்டு. ஓகேவா, இப்போ ரன் பண்ணிட்டேன். இந்த பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 வந்துருச்சா. ஓகே, இப்படி கூட அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ கூட போடலாம். என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஏ கமா பி கமா சி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ரன் பண்ணிட்டேன் 100 தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ என்ன அப்படின்னா சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஓவராலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வேரியபிள்ஸோட எல்லாத்தையும் வந்துட்டு முக்கால்வாசி கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த வேரியபிள்லாம் நல்லா வந்துட்டு படிச்சுருங்க, லேர்ன் பண்ணிவிட்டு இதெல்லாமே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.